ஹலோ ஆல், குட் மார்னிங். February 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்கிறத விட முழுக்க தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றிய ஒரு செய்தி குறிப்பாக தான் இருக்க போது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று தமிழக சட்டப்பேரவையில் தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. 2024 மற்றும் 25வது ஆண்டு நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழகோட பட்ஜெட்டில் முதன்மை நோக்கம் ஒரு 7 பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. இதுக்காக ஒரு புதிய லட்சணை வெளியிட்டிருந்தாங்க. அதில் எந்த கருப்பொருள், இந்த பட்ஜெட்டோட கருப்பொருள் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன கருப்பொருள் அப்படின்னா, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற கருப்பொருளுக்கு கீழே தான் தமிழகத்தின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 7 முக்கிய நோக்கங்கள் வச்சுருந்தாங்க. சமூக நீதி, கடைக்கோடி தமிழரின் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற ஒரு 7 பிரிவுக்கு கீழே தான் இந்த பட்ஜெட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இதுக்கு புதுமை பெண் திட்டம் ஒன்று இருந்தது இல்லையா, அதே மாதிரி அது பெண்களுக்கு இருந்தது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் திருமண உதவி தொகை திட்டம் அப்படியே உதவித்தொகை, அதாவது மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான உதவித்தொகை திட்டமாக மாற்றப்பட்டது. ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இப்போ அந்த திட்டத்தை மாணவர்களுக்கும், அதாவது பாய்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். இதனால் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு, மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக அவங்க உயர்கல்வி பெறும்போது கிடைக்கும். இதற்காக 360 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் புதல்வன் திட்டம், சேமஸ் புதுமை பெண் திட்டம். 2வது குடிசைகள் இல்லா தமிழகம். இதுதான் கருப்பொருள். இதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரின் கனவு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபமாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிராமப்பகுதியில் சுமார் 8 லட்சம் குடிசை வீடுகள் மக்கள் வாழ்ந்து வருவதாக ஒரு கணக்கெடுப்பு கொடுத்தது. ஸோ குடிசையில்லா தமிழகம் அப்படிங்கிற இலக்கை எய்திடும் வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நிதியும் 3500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதற்காக 1 லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். ஸோ ஒரு வீடு 3.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கும் இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான தொகை அவர்தம் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். ஸோ இன்னொன்று கிளியர் பண்ணியிருக்காங்க, வங்கி கணக்கில் தான் அமௌண்ட் போட போகிறோம். அந்த இடம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்து நாங்கள் இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. தென் முதல்வரின் தாயுமானவர் திட்டம். தமிழில் நம்ம தாயுமானவர்னு அடிக்கடி படிப்போம். ஸோ அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. முதல்வரின் தாயுமானவர் திட்டம். இதோட நோக்கம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களை உயர்த்துவது தான் இதோட நோக்கமாக இருக்குது. வறுமை கோட்டிற்கு கீழ் தமிழ்நாட்டில் 2.2% மக்கள் வாழ்ந்து வருகிறாங்க. மிகவும் வறிய நிலையில் உள்ள 5 லட்சம் ஏழை குடும்பத்திற்கு அரசின் அனைத்து திட்டங்களும் ஒருங்கிணைக்க போகிறோம். ஸோ இது என்ன, புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், இல்லை நாள் முதல்வர் ஸ்கீமாக இருக்கலாம், இந்த கலைஞரின் கனவு இல்லமாக இருக்கலாம். ஸோ அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைத்து வறுமையிலிருந்து இவர்களை மீட்டெடுக்கும் வகையில் முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. தென் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கிறாங்க. இப்பொழுது 1.15 கோடி குடும்ப தலைவிகள் இதெல்லாம் பயன்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக 13,720 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. தென் புதுமை பெண் திட்டம் இதற்கு முன்னாடி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளுக்கு மட்டும் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழி பெறும் மாணவிகளுக்கும் இதை விரிவுபடுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்காக 370 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முதல்வரின் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் பிறந்த நாள் அன்று மதுரையில் தொடங்கப்பட்டு
கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து 30,992 அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 15 லட்சம் மாணவர்களுக்கு பயனடும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் இயங்கு வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மேலும் சுமார் 2.5 லட்சம் மாணவர்கள் வந்துட்டு பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான், இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு இருக்குது. அதுவும் முக்கியமாக இப்போது ஊரக பகுதியில் மட்டும்தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதனால் 2.5 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 3ஆம் பாலினத்திற்கான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. உயர் கல்வியை தொடர வேண்டும் அப்படின்னு விரும்பும் 3ஆம் பாலினத்தவர்களுக்காக கல்வி மற்றும் விடுதி கட்டணம் உட்பட அனைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கடன் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு வங்கிகளில் 2,500 கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு ஏஐ டிபார்ட்மெண்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் இப்போது எதோட பைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட பைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு நுண்ணறிவு இயக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கான சட்ட மசோதா விரைவில் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறை சிறிய துறைமுகங்களுக்கு ரூபாய் 20,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. சாலை கட்டமைப்பின் தரத்தை மேம்படுத்துவதன் விதமாக முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சு அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த சாலை கட்டமைப்பு திட்டங்களை சிறந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கான சட்ட மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலே விரைவில் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகரங்களை ஒட்டிய கிராமப்புறங்களில் சிற்றுந்து சேவை நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்றந்துன்னு எழுதியிருக்க சிற்றுந்து. கடந்த ஆண்டுகளில் உள்ள நிதி பற்றாக்குறையை ஒரு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2022-23 3.46% இருந்தது. 2023-24 நிதியாண்டில் 3.45% இருந்தது. இப்போ இந்த நிதியாண்டு 2024 மற்றும் 2025 3.44% குறைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படி பார்த்தோம்னா நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டில் வெகுவாக குறைந்து வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். தென் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற நூல்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக ரூபாய் 2 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாங்க, இதை நம்ம இப்போ என்ன சொல்லுவோம், தமிழகத்தில் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லுவோம் இல்லையா. அது போக 25 மொழிகளை இந்திய மற்றும் உலக மொழிகளுக்கு சென்றடையும் வகையில் இந்திய மொழிகள் 25 ப்ளஸ் உலக மொழிகளுக்கு செல்லும் வகையில் இவற்றை மொழிபெயர்க்க 2 கோடி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழின் மிகச்சிறந்த நூல்களை உலகின் மிகச்சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் நாங்கள் அமைப்பதற்காகவும் முயற்சிகள் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லேருந்து மொழிபெயர்ப்பு ஆன மிகச்சிறந்த நூல்களை உலகத்தில் உள்ள 100 பெரிய நூலகத்தில் நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தேமதுர தமிழிசை தமிழோசை உலகமெங்கும் ஒழிக்குவதற்காக ரூபாய் 2 கோடியை நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெருநாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ரூபாய் 20 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழகத்தில் நாளுக்கு நாள் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. எனவே விலங்குகளின் இனப்பெருக்க தடை சட்டத்தை மேலும் முறையாக செயல்படுத்திடவும் தமிழகத்தில் பல இடங்களில் இயங்கி வரும் இனப்பெருக்க தடை மையங்களை மேம்படுத்தவும் 2024-25 ஆண்டில் இந்த பட்ஜெட்டில் 20 கோடி அளவுக்கு ஒரு நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஊட்டச்சத்தை உறுதி செய் இந்த ஸ்கீம் அப்படின்னா குழந்தைகளின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக பிறந்ததிலிருந்து 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய்வதற்காக இந்த ஸ்கீம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய். இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு முதல் 6 மாதத்திற்கு உட்பட்ட 76% குழந்தைகள் இயல்பு நிலைக்கு மீட்டெடுத்துள்ளாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுது. இதற்கான நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. சென்னை ஜனவரியில் உலக
புத்தொழில் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்காக ரூபாய் 101 கோடி மானிய உதவி செஞ்சுருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு 3 தொழிற்பேட்டைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம், மானாமதுரை, திருத்துறைப்பூண்டி. அது போக வந்துட்டு கோவை மாவட்டம் குறிச்சி தொழிற்பேட்டையில் ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் அடுக்குமாடி ஆயுத தொழில் வளாகம், மதுரையில் தொழில் புத்தாக்க மையம், தென் மதுரையில் வந்து ஒரு தொழிற்பேட்டையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம், வெள்ளாபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல் மற்றும் புதுக்கோட்டை ஆகியவற்றில் வந்துட்டு சித்த மருத்துவ மூலிகை பொருட்கள் தயாரிப்பு, ஆயுத்த ஆடை உற்பத்தி, பட்டுநூல் உற்பத்தி போன்ற 6 குறுங்குழும திட்டங்கள் வந்துட்டு அரசு மானியத்துடன் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த சுய உதவி குழுக்களை வந்துட்டு நாங்கள் ஏற்படுத்த போகிறோம். இது வரைக்கும் அதில் சேராதவங்க வந்துட்டு இதில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இவர்களுக்காக 35,000 கோடி வங்கி கடனை வந்து இலக்கா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. கோவை, சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் தோழி விடுதிகள் அப்படின்னு ஒன்று கட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சென்னையில் வந்து இந்த தோழி விடுதிகள்லாம் இருக்குது. இது என்னென்னா வெளியூர்லேருந்து இங்கே தங்கி வந்து வேலை பார்ப்பாங்க இல்லை படிக்கிறதுக்காக வர்றவங்களுக்கு முழு பாதுகாப்புடன், அதாவது 24 hours விஜிலன்ஸ் இருக்கும், 60 விஜிலன்ஸ் இருக்கும். அது போக ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க, ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. மற்ற ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு ஹாஸ்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். பட் வெரி வெரி லோ ப்ரைஸ் கம்பேர்ட் டு அதர் ஹாஸ்டல்ஸ். அதாவது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸோட இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இந்த தோழி ஹாஸ்டல்ஸ், தோழி விடுதிகள். இது இப்போ சென்னையில் இருக்குது. இந்த திட்டத்தை சென்னை, கோவை மற்றும் மதுரை போன்ற இடங்களுக்கு விரிவுபடுத்த போகிறோம். நிறைய தோழி விடுதிகள் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சமூக பாதுகாப்பு துறை என்று அழைக்கப்பட்டிருந்தது துறை வந்துட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதை பற்றி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதை எதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள், பாதுகாப்பு இல்லங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே இவங்க தான் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அரசு கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள், பாதுகாப்பு இல்லங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதோட தரத்தை மேம்படுத்தவும் சரியான வழியில் வந்து இதை நடத்தி செல்லவும் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. யார் தலைமையிலனா, முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அவர்களோட தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த குழுவோட வழிகாட்டுதல் படி நாங்கள் நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த இடங்களில் வந்துட்டு புதுசாக ஒரு இல்லம் கொண்டு வந்திருக்காங்க. பூஞ்சோலை இல்லம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக கோவையில் வந்து இந்த பூஞ்சோலை இல்லம் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இல்லத்தில் குழந்தைகளுக்கான திறன் பயிற்சி கூடம், ஆலோசனை அறை, நூலகம், குடும்ப பார்வையாளர்கள் அறை, பூங்கா, விளையாட்டு மைதானம், மருத்துவ பரிசோதனை அறை இது எல்லாமே வந்துட்டு இந்த பூஞ்சோலை இல்லத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் ஈசிஆர் முட்டுக்காடு பகுதியில் 3 லட்சம் சதுர அடி பரப்பில் 1000 பேர் பார்வையிடும் வசதி கொண்ட சர்வதேச கண்காட்சி அரங்கம் ஒன்று ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்வையாளர்களாக 10,000 பேர் வரலாம். 5,000 இருக்கைகள் கொண்ட ஒரு பன்னாட்டு கூடமும் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பன்னாட்டு கூடத்தோட பெயர் தான் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலைஞரோட பெயர்லேயும் வந்துட்டு கலைஞரின் கனவு இல்லம் வந்துருச்சு. தென் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் ஒன்று வந்துருச்சு. தென் சிங்கார சென்னை ஸ்கீம் 2.0 ஸ்கீமுக்கான ஒரு 500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சிங்கார சென்னை ஸ்கீமை பற்றி படிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குரூப் 1 படிச்சிருப்போம், குரூப் 2 படிச்சிருப்போம். இதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு எழில்மிகு சென்னை, பசுமை சென்னை, நீர்மிகு சென்னை இதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போகவும் நிறைய சென்னை இருக்குது. இதில் எழில்மிகு சென்னை, பசுமை சென்னை, நீர்மிகு சென்னையை வந்துட்டு இதற்கான தனித்தனியாக வந்து நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இந்த எழில்மிகு சென்னையில் வந்துட்டு தெருவோர விளக்குகள், அதுக்கப்புறம் இந்த மாட விளக்குகள் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக எழில்மிகு சென்னை. பசுமை சென்னைனா சோஷியல் ஃபாரஸ்ட்டு, தென் அந்த 33% ஆஃப் த ஃபாரஸ்ட் கவரேஜ், அந்த ட்ரீ கவரேஜ் அதை பற்றி சொல்கிறாங்க. நீர்மிகு சென்னைனா நீர்நிலைகளை மீட்டெடுப்பது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதற்கு எல்லாமே வந்துட்டு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு அதுவும் சொல்லியிருக்காங்க. அது போக ரெனோவேஷன் ஆஃப் விக்டோரியா ஹால், ரோடு எக்ஸ்பேன்ஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 92 பார்க்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராஜெக்ட் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நிதி ஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. தென் ஓப்பன் ஏர் மியூசியம் டு கம் அப் இன் கீழடி அட் அ காஸ்ட் ஆஃப் 17 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கீழடியில் உள்ள கிடைச்ச பொருட்களை எக்ஸிபிஷனில் கிடச்சிருக்குன்னா அந்த பொருட்களை வந்துட்டு ஓப்பன் ஏர் மியூசியம் வைக்க போகிறாங்க. திறந்த வெளி கண்காட்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு அமைக்க போகிறோம்னு அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. தென் அதில் கிடைச்ச பொருட்களை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் தனியாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது போக இன்னும் வந்துட்டு அடுத்த கட்ட தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. பண்டைய மனிதர்களின் அந்த வாழ்வியலை தேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் வந்துட்டு தமிழ்நாட்டை தாண்டியும் நிறைய இடத்துல வந்துட்டு நாங்கள் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ அவங்க கொடுக்கும்போது கீழடி சொல்லியிருந்தாங்க, வெம்பக்கோட்டையெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அது போக ஆதிச்சநல்லூர் சொல்லியிருக்காங்க. அது போக நாங்கள் தமிழ்நாட்டை தாண்டியும் மற்ற மாநிலங்கள்லேயும் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் எங்கெல்லாம் அப்படின்னா முசூரி இன் கேரளா, பாலூர் இன் ஒடிசா, வெங்கி இன் ஆந்திரா, முஸ்கி இன் கர்நாடகா, இந்த 4 இடத்துலையும் வந்துட்டு பண்டைய தமிழர்களின் அந்த வாழ்வியலை தேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் வந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் அகாடமிக்ஸ் இன் சென்னை ஒலிம்பிக் அகாடமிஸ் இன் சென்னை, மதுரை, திருச்சி அண்ட் நீல்கிரிஸ், இந்த 4 இடத்துலையும் வந்துட்டு ஒலிம்பிக் அகாடமி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் நேற்றுக்கு வந்துட்டு ஒலிம்பிக் அகாடமி சென்னையில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 17.47 crore செலவில் வந்துட்டு சென்னையில் ஒலிம்பிக் அகாடமி திறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்பவர்களை உருவாக்கும் வகையில் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் வளாகத்தில் தமிழக அரசு சார்பில் ஒலிம்பிக் அகாடமி கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இதில் 3 ஃப்ளோர் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பன்னோக்கு விளையாட்டு தளம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு செக்வானா மற்றும் ஜூடோ விளையாட்டு தளம், 2வது ஃப்ளோரில் வாள்வீச்சு மற்றும் 3வது தளத்தில் விளையாட்டு அறிவியல் மையம் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நேற்று நம்மளோட மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. இது போக இந்த பட்ஜெட்டில் இப்போ கொடுத்துருக்க மாதிரியே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரி மாவட்டங்களில் 4 ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் நிறுவப்படும். இறகு பந்து, கையுந்து பந்து, கூடைப்பந்து, தடகளம் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு இங்கு உலக தரத்தில் பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு கிளாஸ் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவை விளையாட்டு அறிவியலுக்கான மையங்களாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர அனைத்து ஊராட்சிகளுக்கும் 33 விளையாட்டுகள் மற்றும் உடல் பயிற்சிகளுக்கான கருவிகள் அடங்கிய கலைஞர் விளையாட்டு தோப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடு பார்த்துருந்தோம், கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் ஒன்று கலைஞரோட பேரில் பார்த்துருந்தோம். தென் இப்போ வந்துட்டு கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33 விளையாட்டுகள் மற்றும் உடற்பயிற்சிக்கான கருவிகள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம வந்துட்டு நிலத்தில் விளையாடுறது இல்லையா, கடல் நீர் விளையாட்டுகளில் இளைஞர்களின் ஆர்வத்தை ஈர்க்கவும் நீர் விளையாட்டு போட்டிகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காகவும் நாட்டிலேயே முதன்முறையாக ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பட் வலசையில் தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரில் வந்து 4 சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் அகாடமி சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரிஸ். இது வந்துட்டு தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு ராமநாதபுரம் பிறப்பட் வலசையில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 20 கோடியில் 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கரூர், ஈரோடு, விருதுநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இது 3 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன்ற இடங்களில் வந்து 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எப்போதுமே ஒரு பட்ஜெட் வாசிக்கும் போது இப்போ கொஞ்ச நாளாக இது இருக்குது, ஒரு திருக்குறள் இல்லைன்னா ஏதாவது ஒரு கவிஞரோட இதை வந்து சொல்லுவாங்க. பட் இந்த தடவை வந்து பட்ஜெட்டில் ஒரு திருக்குறள் இருக்குது, ஒரு கவிதை இருக்குது, அது போக ஒரு புறநானூறு பாடல் இருந்து இந்த பட்ஜெட்டே ரொம்ப அழகாக தமிழ் மனம் வீசியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு திருக்குறள், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லன் மீக்கூறும் மன்னன் நிலம். இதுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி நம்ம யூனிட் 8 படிச்சிருப்போம். ஸோ இந்த திருக்குறளை சொல்லி தான் வந்துட்டு பட்ஜெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நிதியமைச்சர். தென் கவிஞர் பிரமலின் ஒரு கவிதையை சொல்லியிருக்காங்க. சுற்றுப்புறமும் இந்த சுற்றுப்புற சூழலும் இந்த காலநிலை மாற்றமும் அதனால் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பருவநிலை மாற்றத்திற்கான ஒரு கவிதை எடுத்து சொல்லியிருக்காங்க. இது பட்ஜெட்டோட மிடில் சொல்லியிருக்காங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்க்கையை எழுதிச் செல்கிறது. சிறகிலிருந்து பறந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது அப்படின்னு இதை வந்துட்டு காலநிலை மாற்றம், தென் நம்மளோட காடுகளின் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. தென் 3வது புறநானூறு பாடலிருந்து
இது வந்து பட்ஜெட்டோட முடிவில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. காவல் குளவி கொள்பவரின் ஓம்புமதி அளிதோ தானே அது பெறல் வருங்குறத்தே அப்படின்னு ஒரு புறநானூறு பாடல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவரையும் மன்னனோ இல்லை அந்த ஆட்சி செய்பவரோ குழந்தை போல வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கவிதை, ஒரு புறநானூறு பாடல், ஒரு திருக்குறள், இது மூன்றுமே வந்து தமிழக பட்ஜெட்டில் நேத்திக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு லாஸ்ட் இயர் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க, கடந்த ஆண்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. இதற்காக ஒரு நிதி ஒதுக்கிடுந்தாங்க. இதை மோஸ்ட்லி வந்துட்டு தாழ்த்தப்பட்டோர் அவங்களுக்கான ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு திட்டமாக இருந்தது. இந்த திட்டத்திற்கு ஒரு பயங்கரமாக வரவேற்பு கிடைச்சதன் காரணமாக இதோட நிதி ஒதுக்கீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சிஎம் ரைஸ் திட்டம், இதுவும் வந்து தொழில் முனைவோர்களுக்கான திட்டம். இந்த திட்டத்தின்படி 35% வட்டி மானியத்தில் வந்து 10 லட்சம் வரைக்குமான கடன் வந்து பெற்றுக்கலாம். ஸோ இதற்கும் வந்துட்டு நிதி ஒதுக்கீடு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க. ரூபாய் 100 கோடி செலவில் 120 சமூக கூடங்கள் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமூக கூடங்கள் எல்லாமே வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, அயோத்திதாசர் ஐயா அவர்களின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கு கீழே தான் இந்த சமூக கூடங்கள் எல்லாமே வருது. தென் தொல்குடி திட்டம் ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் வந்து இந்த திட்டத்தை சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர்களின் நலனுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பழங்குடியினரோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட வீடாக இருக்கலாம், இல்லை சாலை வசதியாக இருக்கலாம், குடிநீர் வசதியாக இருக்கலாம், இல்லை கல்வி கட்டடமாக இருக்கலாம், அவங்களோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸை வந்துட்டு ஜாஸ்தி பண்ண போகிறோம். அதே வகையில் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கும் இந்த தொல்குடி திட்டம் வந்துட்டு உதவியாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ பழங்குடியினரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவங்களோட பேசிக் நீட்ஸை வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காகவும் இந்த திட்டம் சொல்லியிருக்காங்க. அதுபோக நிறைய பழங்குடியினரோட வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு புதிய திட்டமும் வந்து விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட ஒரு நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸுங்க. பிரிட்டிஷ் அகாடமி திரைப்பட விருதுகள் ஃபாஃப்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, பாப்டா அப்படின்னு சொல்கிற இந்த திரைப்பட விருதுகள் வந்து நேற்று அறிவிச்சிருக்காங்க. இதில் 77வது ஃபாஃப்டா விருதுகள். இதில் ஓப்பன் ஹைமர் அப்படின்னு ஒரு படம் வந்ததுலேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இயக்குனர் வந்து கிறிஸ்டோபர் நோலர். இவரோட படத்துக்கு 7 விருதுகள் கிடைச்சிருக்கு. நடிகர், துணை நடிகர், இயக்குனர், இசை, ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு, இந்த 7 பிரிவுகள்லையும் வந்துட்டு இவங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு. தென் வாட்டர் பெல் இன் கேரளா ஸ்கூல் 2019 இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்திருந்தாங்க. எப்படின்னா, இந்த சம்மர் சீசன் வரும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஸோ தட் ஹீட்னால் வந்துட்டு நிறைய பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனைகளை வந்துட்டு சமரசம் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கேப், அதாவது ஒவ்வொரு 2 hours இல்லை 1.5 hours அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு 5 minutes பிரேக் கொடுப்பாங்க. இது ஒரு அலாரம் பெல்லாக வச்சுட்டு நம்ம அந்த சமயம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தண்ணி குடிக்கணும். இதை 2019 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது அந்த ஸ்கீமை வந்துட்டு ரீஇன்ட்ரூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருப்பி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீஇன்ட்ரூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்துட்டு தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் உள்ள ஸ்கூல்ஸும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு தமிழக பட்ஜெட்டை பற்றி நிறைய பார்த்தாச்சு. நேற்று வந்து தமிழக பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. இன்று தமிழக வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே தமிழக பட்ஜெட் ஒன்று, தமிழக வேளாண் பட்ஜெட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் தான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி தனித்தனியாக பிரித்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்று வந்துட்டு தமிழக வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிட்ருக்காங்க. இது போக கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது நியூஸ் பேப்பரில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ் ஒன்று இருக்குங்க. எடிட்டோரியல் பேஜில் எல்லாருக்கும் வந்துட்டு சுயமரியாதை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுயமரியாதை கழகத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது போக நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, டெய்லி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி டெய்லி போட்டுட்ருக்காங்க. டெய்லி ஆர்டிக்கல் மாதிரி தேர்தல் பத்திரங்களுக்கு தடை என்ன மாறப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் தமிழ் ஹிந்துவில் வந்துட்டு டெய்லி போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஊழலுக்கு எதிராக போராடிய லாலு பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. தென் இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு மெட்ரோ சேவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் அது போக வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் வந்துட்டு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றியும் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்கள்லாம் தயவுசெய்து கேட்குறதோடு மட்டும் விட்டுறாமல்
எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இந்த திட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கேன், நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாமே. அப்படி இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரில் இன்னும் அழகாக கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.